குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். அவர் கூடவே இருந்தீங்க. உங்களுக்கு அந்த செய்தியை கேட்கும் போது என்ன மனநிலையில் இருந்தீங்க? 8:30 மணிக்கு மேலே தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி தகவல் அப்படின்னு. அவர் பட்னியா இருப்பாருங்க, கூட இருக்கிறவங்க சாப்பாடு கொடுங்க பாருங்க. கரண்டி வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா கையை விட்டு அள்ளி இப்படி வைப்பாருங்க. நம்ம பெத்த அம்மா கூட அப்படி செய்ய மாட்டாங்க. இருக்கும்போது அவரை நிறைய ட்ரால் பண்ணி, அவரை மீம்ஸ் போட்டு, அவரை ரொம்ப இது பண்ணாங்க. அதெல்லாம் திரு உதயநிதி அவர்களுக்கே கேப்டன் உதவி பண்ணியிருக்காரு. அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் முதல் தலைவராக பார்த்தது கேப்டனை தான். ஆமாம், அது என்னன்னு நான் காரணம் கேட்குறேன். கடைசியாவது வடிவேல் அவர்கள் பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவர் யார் சாவுக்கும் வரமாட்டார், அவர் சாவுக்கு யார் வருவான்னு பார்ப்போன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தாரு. அது தப்பு. நான் சுப்ராஜன் இந்த வெளியில் அவனோன்னு சொன்னேன். விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை சந்திக்கவே இல்லை. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு சந்திக்க வந்தார், பட் அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கப்படலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அது உண்மையா? அப்படிலாம் கிடையாது. சாதாரண என்ன உள்ளே போனான்னு அவன் இப்போ பார்க்காதுன்னு சொல்லுவாங்களா? அந்த நேரத்தில் இவர் வந்தார். உண்மையிலே அந்த நினைவுகள் அவருக்கு வந்திருக்கும். ஹியூமன் பீயிங் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவருக்கு வந்திருக்கும். ஒரு குற்ற உணர்வும் வந்திருக்கும். அஜித் அவர்கள் வரலனாலும் கால் பண்ணி இரங்கல் தெரிவிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஜித் சார் நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வணக்கம்ண்ணே. வணக்கம் பிரபாகர். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணே. சினி உலகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய முதல் இன்டர்வியூ இந்த சேனலில். சொல்லுங்கள். ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு, கேப்டன் அவர்களுடைய மறைவு. எங்களுக்கெல்லாம் அது ஒவ்வொரு விதமான ஒரு மனநிலையில் அது கொண்டு போய் சேர்த்துருச்சு. அவர் கூடவே இருந்தீங்க. உங்களுக்கு அந்த செய்தியை கேட்கும் போது என்ன மனநிலையில் இருந்தீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு பேர் வாங்கிடலாம், ஒரு நல்ல டாக்டர் அப்படின்னு பேர் வாங்கிடலாம், ஒரு நல்ல டைரக்டர்னு கூட பேர் வாங்கிடலாம், நல்ல டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர்னு கூட பேர் வாங்கலாம், நல்ல வியாபாரின்னு பேர் வாங்கலாம், நல்ல வாத்தியார்னு பேர் வாங்கலாம், நல்ல போலீஸ் ஆஃபீஸர், நல்ல கலெக்டர்லாம் பேர் வாங்கலாம். ஆனால் நல்ல மனிதன் அப்படிங்கிறது பேர் வாங்குறது ரொம்ப 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 கஷ்டம். அந்த நல்ல மனிதன் அப்படிங்கிற ஒரு பேரை கேப்டன் வாங்கியிருக்கார். ஏன்னா அது நாங்கள் கடந்த 2 நாளுக்கு பார்த்தோம். நாங்கள் அபரிவிதமான ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அவர் மேலே அந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சுருந்தாங்க. நிறைய ஊரில் பார்த்திங்கன்னா கடையடைப்புலாம் பண்ணி, அவங்களாவே முன் ஃப்ளக்ஸ்லாம் வச்சு, அதுக்கு ஃபோட்டோவுக்கு மாலை மரியாதைலாம் பண்ணி, சூடம் ஏற்றி, அது பத்தி பொருத்தி வச்சுலாம் நிறைய ஊரில் அது அதாவது எங்களுடைய கட்சிக்காரங்கள் இல்லாமல் பொதுமக்கள், வியாபாரிகளே பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. அது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு அமைப்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு நான் பார்த்தது கேப்டனுக்கு தான். எங்களுக்கு ஆக்சுவலாக என்னென்னா, காலையில் 5:57க்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் தலைமை கழகத்திலேருந்து அவங்க அறிக்கையை அனுப்பி விட்டாங்க. அதில் இது மாதிரி சீரியஸாக இருக்கிறாரு தலைவர், வெண்டிலேட்டரில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 7 மணிக்கு எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர், எங்கள் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அண்ணன் அனகை முருகேசனுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு தகவல் வந்ததே என்னென்ன அப்படின்னு. நாங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்புறம் திரும்ப நான் ஒரு 8 மணி 8:15 இருக்க நான் ஃபோன் பண்ணுறேன். ஆனால் என்னென்ன அப்படின்னு, நீங்கள் உடனே கிளம்பி நீங்கள் தலைவர் வீட்டுக்கு வாங்க. எனக்கு அப்போவே ஒரு இதாகிடுச்சு, ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்புறம் நான் தலைவர் வீட்டுக்கு உடனே போயிட்டேன். நான் 8 மணிக்கு கேள்விப்பட்டோன்னே ஒரு 10 நிமிஷத்தில் நான் தலைவர் வீட்டுக்கு போயிட்டேன். 8:10க்கெலாம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். 8:30 மணிக்கு மேலே தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி தகவல் அப்படின்னு.
அதனால் ஒரு 18 வருஷம் தலைவரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனிதரை, அந்த மாதிரி ஒரு தலைவரெல்லாம் பார்க்கவே முடியாது. 8:30 மணிக்கு மேலே அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் தலைவரை எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னாங்க. அப்போவே மனசுலாம் உடஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மீடியா வந்து பொய்யான தகவல்லாம் வந்து பரப்புனாங்க. மீடியாவுக்கு வந்து ஒரு பொறுப்புணர்வு இருக்குது. அதை வந்து ஒரு சில மீடியா, எல்லா மீடியாவிலும் நான் சொல்ல வரல, அதெல்லாம் அந்த பொறுப்புணர்வோடு வந்து மீடியா வந்து செயல்படணும். ஏன்னா தப்பான தகவல், தப்பான செய்திகள்லாம் வந்து இந்த மீடியா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து 6 பத்திரிக்கை இருந்தது, அப்புறமா 6 டிவி சேனல் இருந்தது, அப்புறம் 60 டிவி சேனல் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 600, 700, 1000 யூடியூப் சேனல், டீ கடை மாதிரி அங்கங்கே எல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு வேணும். ஏன்னா 4வது தூண் பத்திரிகை, டிவி, ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணும். ஏன்னா இருக்கும்போது அவரை வந்து நிறையா ட்ரால் பண்ணி, அவரை வந்து மீம்ஸ் போட்டு, அவரை வந்து ரொம்ப இது பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து யாராக இருந்தாலுமே வந்து ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஏன்னா நானே வந்து தலைவர் கேப்டன்கிட்ட கேட்டிருக்கேன், கேப்டன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு. நம்மளை வச்சு அவன் சம்பாத்தியம் பண்ணுறாங்க, பண்ணட்டும் அப்படின்னாரு. இது நிறைய அன்றைக்கி வந்து நடிகர்கள் நிறைய பேர் அந்த டிவியில் பேட்டி கொடுக்கும்போது அதை வந்து சொன்னாங்க. அது மாதிரி ஊடகங்களும் ஒரு காரணம்னு அண்ணன் நடிகர் இயக்குனர் பார்த்திபன் வந்து அதை பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணி அதில் டிவியில் சொன்னார். ஏன்னா எடுத்தோம் கவுத்தம்னு எதுவுமே பேசக்கூடாது. இது அதில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பேசணும். அதில் வந்து அந்த பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இந்த சோசியல் மீடியா, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, இவங்கெல்லாம் வந்து அந்த பொறுப்பை, ஏன்னா ஒரு தப்பான ஒரு தகவலை போட்டு அதை கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு தொண்டன் வந்து ஏதாவது ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்தால் அதுக்கு இவங்க பொறுப்பாக முடியுமா? அதே மாதிரி அன்னைக்கு உள்ள வந்து 200 பேர் தான் அந்த இறுதி பயணத்தில் வழி அனுப்புறதுல நம்ம வந்து செயல்பட முடியும். அதுக்கு பாஸ் அவ்வளோதான் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடம் சின்ன இடம், அதில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. நாங்கள்லாம் போய் வெளியில் மைக்கில் வச்சு பேசி, என்ன உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியலை, நீங்கள் கொஞ்சம் வந்து பேசுங்க அப்படின்லாம். அப்புறம் நான் போய் பேசினேன், அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனாங்க. அப்புறம் எனக்கு அப்புறம் 2-3 பேச்சாளர்கள் பேசுகிறாங்கன்னா கண்ட்ரோல் ஆகலை. திரும்ப அந்த காவல்துறை உயர் அதிகாரி என்கிட்ட வந்து பேசுகிறாரு, சார் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க சார், நீங்கள் திரும்ப வந்து பேசுங்கன்னா. நான் திரும்ப வந்து அவர் என்ன சொன்னார்னா, அவர் பாடியை உள்ளே வர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னாங்க. நான் அப்போ அவர் பாடியை உள்ளே வர்ற வரைக்கும் நான் பேசினேன். ஏன்னா எங்கள் தொண்டர்கள், எங்கள் கேடர்ஸ் எப்படின்னா, என்ன எல்லாருக்குமே தெரியும். நான் அதுக்கு காரணம் வந்து கேப்டன் தான். ஏன்னா எனக்கு சினிமாவிலையும் ஒரு வாய்ப்பு கொடுத்து, என்னைய ஒரு நடிகரையும் ஆக்கி, என்னைய ஒரு அரசியல்வாதியும் ஆக்குறது வந்து கேப்டன். அதனால் எனக்கு கடகோடி தொண்டர்கள் வரைக்கும் எனக்கு எல்லாருமே தெரியும். அப்போ அவங்க பேசுகிறது, நம்ம வந்து தலைவரோட நினைவுகளை வந்து அவங்களோட வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து சொல்லி பேசி, அவர் கேப்டனோட அவர் உள்ளே வர்ற வரைக்குமே நான் வந்து பேசிகிட்டு இருந்து அதை வந்து கொஞ்சம் அமைதியாக ஆனாங்க நான் பேசணுன்னு. அப்புறம் நான் எடுத்து சொன்னேன், எப்போ உள்ள 200 பேருக்கு தான் பாஸ் இருக்குது, அது முக்கியம் முதலமைச்சர் வர்றாங்க, அமைச்சர்கள் வர்றாங்க, முன்னாள் அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர்கள், கவர்னர்கள், மத்திய முன்னாள் அமைச்சர்கள்லாம் வர்றாங்க, நம்ம கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. மொத்தத்தில் 200 பேருக்கு தான் அங்கே பாஸு. நிறைய புரோட்டோக்கால் இருக்குது, 6 மணிக்கெல்லாம் ஃபயர் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு அதுக்கப்புறமா வந்து அவங்க கேட்டுக்கிட்டாங்க. யாருமே எந்த விதமான அசம்பாவிதமும் பண்ணலை. அப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த இறுதி யாத்திரையை இந்த அடக்கம் பண்ணதுக்கப்புறம் உயர் அதிகாரி வந்து அந்நியார்கிட்ட வந்து சொல்கிறாங்க, வந்து இன்னும் போக மாட்டாங்க அவங்க, நீங்கள் வந்து ஒரு 2-3 வார்த்தை பேசிட்டீங்கன்னா அவங்க வந்து கிளம்பிடுவாங்க அப்படின்னு அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, கம்பல் பண்ணுறாங்க. அப்போது அவங்க யோசனை பண்ணுறாங்க, இப்படி சூழ்நிலையில் நான் வந்து இப்போ வந்து அடக்கம் பண்ணிவிட்டு நான் வந்து பேசினா நல்லா இருக்காது. ஏன்னா நாங்கள்லாம் கூட இருக்கோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து பேசினா நல்லா இருக்காதுன்னு அவங்க மறுக்கிறாங்க. அப்போது இல்லை நீங்கள் பேசுங்க, அப்போ தான் இவங்க கலைஞ்சு போங்க. வெளியில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. மேலே மேம்பாலத்தில் நிற்கிறாங்க, இங்கே நிற்கிறாங்க. ஒரு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 30,000-40,000 பேருக்கு மேலே அங்கே நிற்கிறாங்க, ஜாம் ஆகி நிற்கிது. அவர் அதிகாரி வந்து காவல்துறை அதிகாரிகள் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் ஒரு 2-3,000 பேர் தான் இருப்பாங்க. 3,000 எங்கே இருக்குது, 30,000-40,000 பேர் எங்கே இருக்காங்க?
உயர் அதிகாரி வந்து பேசும்போது அப்போது நாங்கள்லாம் சொல்கிறோம், அண்ணி வந்து பேசுங்க, அப்போ தான் அவங்க கலைஞ்சி போவாங்க. அப்போ வந்து அண்ணி வந்து பேசினாங்க. இதை சில பத்திரிகை விமர்சகர்கள், முக்கியமாக தமிழா பாண்டியன் அண்ணன் அவர்கள் வந்து உள்ளே நடந்தது என்னதுன்னே தெரியாமல் அதை வந்து தப்பாக அவங்கள பற்றி பேசி, இது எப்படி வந்து ஊடகங்கள் வந்து தவறாக பேசுகிறாங்களோ அதே மாதிரி சில அரசியல் அண்ணன் பாண்டியன் அண்ணன் மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுக்கு உள்ளே நடந்தது என்னங்கிறது தெரியுமா? என்னமோ அவங்க வந்து உள்ளே வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் பார்த்த மாதிரி பேசிட்டு அங்கே வந்து அவர் வந்து நிறைய வந்து அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கார். அதெல்லாம் வந்து தப்பு. ஏன்னா அவங்களே வந்து நொறுங்கி இடிஞ்சு போய் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க அந்நியாரை பற்றி தப்பாக பேட்டி கொடுக்கறது, அந்த இடத்துல வந்து தப்பாக அவங்க யாருக்கிட்டேயுமே அவங்க எதுவுமே அவங்க பேசலை. அவங்க சாங்கியம் பண்ணுறாங்க, அவங்க அடக்கம் பண்ணாங்க. வந்தவங்கலாம் மாற்றுக் கட்சிகள்லாம் அவங்க தலைவர்கள்லாம் தனியாக இருக்காங்க. இவர் அதை வந்து தப்பாக பேச்சு அங்கே வந்துட்டு அங்கே வந்து அரசியல் பண்ணுறாங்க, அரசியல் வியாபாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன பேச்சுங்க? இதெல்லாம் தப்பு இல்லையா? நாங்கள் வந்து கூட இருக்கிறோமே, எங்களுக்கு அது தெரியும்ல. ஏன் இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க? அது வந்து அதுதான் சொல்கிறேன், ஊடகங்கள், ஊடகவியலர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ன வேணாலும் வாய்க்கு வந்தபடி பேசலாங்கிறது வந்து அது தப்பான விஷயம். ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து மனசு பொறுக்கலை. ஏன்னா ஒரு இழப்பு வந்து அவங்க வீட்டில் நடந்திருக்கு, எங்கள் தலைவருக்கு நடந்திருக்கு. நாங்கள் என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறோம், அதாவது உதவி செய்யட்டாலும் உபத்திரம் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மன கஷ்டம். அவர் வந்து அதை அவங்க வந்து அப்படி பேசினாங்க. அவங்கள வந்து ஒரு தப்பான ஒரு வார்த்தை சொல்லி அவர் சொன்னார். அதெல்லாம் வந்து ரொம்ப 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 தப்பான விஷயம். அவர் அந்த பேச்செல்லாம் எங்கள் அந்நியாரை வந்து ரொம்ப தப்பாக பேசினாருங்க. அது சொல்லக்கூடாது. இல்லை, உங்கள் வீட்டில் இப்படி ஒரு துயரம் நடந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் உங்களை ஏதாவது உங்களை பேசினோம்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். நீங்கள் உண்மையாக பேசுங்க. நீங்கள் வந்து காசுக்காக நீங்கள் எது வேணாலும் பேசக்கூடாதுல்ல. நீங்கள் வந்து அந்த பேட்டிக்கு காசு வாங்குறீங்க, அந்த காசுக்காக நீங்கள் எது வேணாலும் பேசலாம்னா தப்பாலாம் பேசக்கூடாதுல்ல. அப்போ ஒன்றுமே உங்களை தட்டி கேட்கலை அப்படிங்கிறதுனால நீங்கள் எது வேணாலும் பேசலாமா? நாங்கள் வந்து இப்போ நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் வந்து எங்கள் கட்சி சார்பில் நாங்கள் வந்து பேச போகிறோம். தவறுதலாக பேசணும்னா நிச்சயமாக வழக்கு போடணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் வந்து நிச்சயமாக நாங்கள் அதை பேச போகிறோம். அது நடக்கத்தான் போகுது. அது யாருனாலும் உண்மைக்கு புறம்பாக பேசுனாங்கன்னா நிச்சயமாக வந்து அது நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் வந்து அதை நான் வந்து பேச போகிறேன். நான் வந்து மீட்டிங்கில் நான் பேச போகிறேன். எங்களுக்கு எப்படியும் இந்த 16 நாள் காரியம் முடிஞ்சோடனே ஒரு கூட்டம் வைப்பாங்க. அந்த கூட்டத்தில் நான் பேசுவேன். எதாக இருந்தாலும் உண்மையை பேசணும், சும்மா தப்பாக எதுவும் பேசக்கூடாது. அதனால் அந்த நிகழ்வுகள் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சோகமான விஷயம். தமிழக முதலமைச்சருக்கும் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் நிச்சயமாக நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த இடம் வந்து பத்தாது. ஏன்னா முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வீடே வந்து பத்தலை. ஏன்னா முதலமைச்சர் முதல் மரியாதை வந்து முதலமைச்சர் தான் பண்ணாங்க. தலைவர் கேப்டன் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அது மரியாதை செலுத்தினது வந்து முதலமைச்சர் தான். நாங்கள் வீட்டுக்கு உள்ளே தான் கொண்டு போனோம். உள்ளே வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் சாங்கியம் பண்ணாங்க. நான் அந்த வீட்டில் உள்ளே தான் இருந்தேன். நானும் ஒரு சொந்தக்கார மாதிரி நான் உள்ளே தான் இருந்தேன். நான் ஒன்று, அண்ணன் அணைய முருகேசன் ஒன்று, முன்னாள் விருகம்பாக்கம் எம்எல்ஏ பாசாரதி. எங்கள் கட்சியில் நாங்கள் 3 பேர் தான் அவங்க குடும்பத்தோடு இருந்து அந்த சாங்கியம்லாம் பண்ணோம். நாங்கள் எனக்கு அந்த ஒரு பெரிய கொடுப்பினை. ஏன்னா நாங்கள்லாம் வந்து தாஜ்மஹாலை பார்த்த மாதிரி தூரமாக நின்று நாங்கள்லாம் வந்து கேப்டனை பார்த்து ரசித்தவங்க. நான் அவர் கூடயே இருந்து இந்த கடைசி வழி அனுப்புக்கு அவர் கூடயே இருந்து அவரை வந்து நாங்கள் சாங்கியம் பண்ணி நானும் குடும்பத்தில் ஒரு மாதிரி ஆளாக இருந்து பண்ணது வந்து மிகப்பெரிய கொடுப்பினை எங்களுக்கெல்லாம். இப்படி நான் கர்வமாக சொல்லுவேன், நான் வந்து பெருமையாக சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு மனிதர் கூட நாங்கள் இருந்தோம்னா, காசு பணம் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி காசு பணம் வரும் போவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு கண்டிப்பாக நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லணும், கேப்டனுக்கு நன்றி சொல்லணும். அது முடிஞ்சு முதலமைச்சரே ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த வீட்டுக்கு வந்தார். வந்து முதல் மரியாதை வந்து முதலமைச்சர் தான் பண்ணார். அது காரணங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா அவர் வந்து உடம்பு சரியில்லாத நேரம் அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து கலைஞர் சமாதிக்கு தான் அவர் போனார். ஏன்னா அவர் டிசம்பர் மாதம் வந்தார். வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த குளிரில், பயங்கரமான குளிர், இப்போ நீங்களும் நானும் இருந்தால் நேராக வீட்டுக்கு தான் போவோம். உடம்பு சரியில்லாமல் நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா, ஏன்னா
அமெரிக்காவிலேருந்து 23 மணி நேரம் 24 மணி நேரம் ஃப்ளைட்டு ட்ராவலு. அவர் உடம்பு சரியில்லாத ஆள். அப்போ கூட அவர் வந்து வீட்டுக்கு போகணுன்னா நேராக கலைஞர் அவர்களுடைய சமாதிக்கு போகணுன்னு அந்த ராத்திரி நேரத்தில் அவர் போய் அந்த மரியாதை பண்ணது. அப்புறம் கலைஞர் டெத்துக்கு வெளிநாட்டில் இருந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணி அவர் அனுப்பியிருப்பார். அழுதுகிட்டே கட் பண்ணும்பார் கேமராவெல்லாம். இன்னொரு விஷயம் என்னென்னா 96ல் அந்த கலைஞருக்கு அந்த பொன் விழாவில் தங்க பேனா கொடுத்தாரு. அதுதான் வந்து அந்த கலைஞர் அந்த நேரத்தில் ஆட்சியை பிடிச்சதுக்கு ஒரு காரணம். இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்களாலையும் அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்காகவும் முதலமைச்சர் வந்து உடனடியாக வந்தார். நல்லா எங்கள் கட்சி ஆஃபீஸில் நிறைய வந்து விஐபிஸ் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஏன்னாச்சு இடம் சின்ன இடம், அது கண்ட்ரோல் பண்ண முடியலை, வர்றவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலை. உள்ளேருந்து வர்றாங்க, வெளியே இருந்து வர்றாங்க. இவ்வளவுத்துக்கு எங்களுடைய தொண்டர் அணிகள் வந்து ரொம்ப வந்து பண்ணாங்க. காவல்துறை அதிகாரிகளும் வந்து பண்ணாங்க, முடியலை. ஏன்னா அவன் வந்து இந்த சாதாரண நேரத்திலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வில், இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் வந்து அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலை. நெருக்கி அடித்து டோரெல்லாம் உடைச்சிட்டு பேரிகேடெல்லாம் தள்ளிட்டு உள்ளே வர்றான். இங்கே இந்த பக்கம் கீழே இருந்து வர்றான், அங்கே கதவெல்லாம் சின்ன கதவு, அங்கெல்லாம் கதவெல்லாம் உடைச்சிட்டு அங்கே உள்ளே வர்றாங்க. அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. திரு உதயநிதி அவர்கள், திரு தயாநிதி அவர்கள், திரு டிஆர் பாலு அவர்கள்லாம் உள்ளே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. நிறைய நடிகர்கள்லாம் அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணன்லாம் கீழே விழுந்துட்டாருன்னு தகவல். நான் நேரடியாக பார்க்கல, வெளியில் உள்ளே வர முடியலை. அதேமாதிரி அக்கா கோவை சரளா அக்காலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. அதேமாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. அது திரு அண்ணாமலை அவர்கள் அது பேட்டியிலே சொன்னார். இந்த மாதிரி இங்கே வந்து வர்றதுக்கு வந்து எங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு திரு கருணாஸ் அண்ணன் நடிகர் வந்து ரொம்பவே சொன்னார் அவர். ஏன்னா வந்து இவர் வந்து கேப்டன் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், நடிகர் சங்க தலைவராக இருந்தார், சட்டசபை எம்எல்ஏலாம் இருந்தார். ஆர்கே ஜனாதிபதி ஆர்கே நாராயணன்கிட்ட வந்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த குடிமகன் பட்டத்தை வாங்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு தலைவருக்கு நாங்கள் வந்து மரியாதை வந்து செலுத்த முடியலை. எங்களுக்கு வந்து ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாடு அரசு இதை கவனத்தில் எடுத்து செய்யணும்னு அவரும் நல்லா பேட்டி கொடுத்தாரு. இந்த சம்பவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து உடனே வந்து உதயநிதி அண்ணன் வந்துட்டார். உதயநிதி அண்ணன் 3 தடவை வந்தார். அங்கே முதலமைச்சரோட வந்தார், இங்கே நைட்டு வந்தார், அங்கே வந்தார். 4 தடவை வந்தார் உதயநிதி அண்ணன். எனக்கு தெரிஞ்சு 4 தடவை வந்துட்டார். ஏன்னா திரு உதயநிதி அவர்களுக்கே வந்து கேப்டன் வந்து உதவி பண்ணியிருக்கார். ஏன்னா அது நான் வந்து ஏன்னா அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் முதல் தலைவராக வந்து பார்த்தது கேப்டனை தான். அவரே சொல்லியிருந்தார். ஆமாம். அது என்னன்னு நான் வந்து காரணம் கேட்குறேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து டிவியில் வந்துக்கிட்டு இருக்கு, விஷுவலாக வந்துகிட்டு இருக்கு, திரு உதயநிதி அவர்கள் கேப்டனை சந்தித்தார் அப்படின்னு. அப்போ நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னென்ன இந்த மாதிரி வந்திருக்காங்களேன்னு. எப்போ எங்களுக்கே தெரியாதுப்பா, வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கே வந்து தலைவர் வந்து ஒரு 3 உதவி செஞ்சுருக்கிறாரா, அதை வந்து அவரே வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஸோ பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அப்போ வந்து இவருக்கு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறார். அது அவர் வந்து கேப்டன் வந்து செஞ்ச உதவியை வெளியில் சொல்ல மாட்டார். ஏன்னா நிறையா பேர் உதவி செஞ்சோம்னா அதை வந்து பிரபகண்டா பண்ணுவாங்க. 10,000 ரூபாய்க்கு வந்து பண்ணோம்னா 10 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் தேடுவாங்க. ஏன்னா இது நிறைய உதாரணமாக சொல்லலாம். நான் நிறைய இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கிறேன். தேனி குஞ்சராமா செத்தப்போ வந்து என்னை காலையில் 8 மணிக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸுக்கு வான்னு கூப்பிட்றாரு. ஷூட்டிங் இருக்கா என்னன்னு கேட்குறாரு. இல்லை கேப்டன் அப்படின்னா இப்போ நீங்கள் நேராக ஆஃபீஸுக்கு வாங்குங்கிறாரு. ஒரு 8:20 8:30 மணி இருக்கும். காலையில் நான் போகிறேன், லுங்கியும் சட்டையும் போட்டு அவர் உட்காந்துருக்காரு. டிரைவரை கூட கிடையாது, அவரே காரை ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. மேலே ஆஃபீஸில் ரூமில் இருந்தார். நான் போனோடனே வணக்கம் கேப்டன், என்ன கேப்டன் வர சொன்னீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் தலைவரை வந்து பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டோம், கேப்டன் தான் சொல்லுவோம், இல்லைன்னா தலைவர்னு சொல்லுவோம். என்ன கேப்டன் கூப்பிட்டீங்களாமே அப்படி ஒரு 100 ரூபா கிட்ட எடுத்து இப்படி டேபிள் மேலே வச்சார். எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ சொல்கிறாரு, தேனி குஞ்சரம்மாள் நடிகை அவங்க இறந்துட்டாங்க, கேகே நகரில் 13வது செக்டார். இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா டோர் நம்பர் 183. அவங்க பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சாந்தின்னு ஒருத்தங்க. அவங்க அம்மாவை அடக்கம் பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பணத்தை கொண்டு கொடுங்க, அந்த ஏரியாவில் இருக்க நம்ம கட்சிக்காரங்களை கூட்டு போய் அவங்களுக்கு மரியாதை செலுத்துங்க, இந்த பணத்தை எல்லோரும் முன்னாடியும் வச்சு கொடுக்காதீங்க. அவங்க சாந்தி யாருன்னு கேட்டு தனியாக வீட்டுக்குள்ளே கூட்டு போய் கேப்டன் கொடுத்தாருன்னு சொல்லுங்கள். மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டால்
எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள், யார் மத்தியிலையும் முன்னாடியும் கொடுத்துடாதீங்க, உள்ளே கூட்டு போய் கொடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி செய்கிற உதவியை கூட வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பார். ஏன்னா இப்போ வந்து 28ஆம் தேதி கேப்டன் வந்து மறைஞ்சார், 24ஆம் தேதி போண்டாமணி அண்ணன் இறந்துட்டாங்க. அப்போ நாங்கள் 24ஆம் தேதி கட்சி ஆஃபீஸுக்கு போய் அன்றைக்கி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு வந்து நினைவு நாள். அந்த நினைவு நாளுக்கு நாங்கள் வந்து மரியாதை செலுத்துறதுக்காக நாங்கள் கட்சி ஆஃபீஸ் போனோம். அந்நியார் வந்திருந்தாங்க. அப்போ அந்நியார் அதை முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் விழாவுக்காக வேசார்பாடிக்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ என்னையை கூப்பிட்டாங்க, எல்லாம் வாங்க போவோம்னா. அப்போ நான் சொன்னேன், இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி போண்டாமணி அண்ணா இறந்துட்டாங்க, நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னோடனே, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க வீட்டுக்கு. இந்த மாதிரி அவர் சன்னுகிட்ட பேசுகிறாங்க, அப்பாட்ட போய் பேசுங்க, கேளுங்க, போண்டாமணி இறந்துட்டார், இது மாதிரி இவர் மீசை ராஜேந்திரன் நடிகர் போகிறாரு, என்ன பண்ணணும்னு அப்பா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து அவங்க என்ன பேசுனாங்க என்னென்னு அது நமக்கு தெரியாது. திரும்ப 5 நிமிஷம் கழித்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது மேனேஜர் செந்தில்னு ஒருத்தர் இருக்காரு, கூப்பிட்டாங்க. அவங்க காதில் ஏதோ சொன்னாங்க. அது சொன்னோடனே அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா காரில் ஏறிட்டாங்க. அப்புறம் அந்த செந்தில்ங்கிறவர் கவரில் போட்டு கொண்டு வந்தார். இவங்க காரில் ஏறினோடனே இவர் செந்தில் கரெக்டாக கார் பக்கத்தில் வந்து அந்த கவரை கொடுத்தோன்னே அவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஐயோ நான் மறந்து காரில் ஏறிட்டேன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து கேப்டன் கொடுத்தாருன்னு இதை சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அன்றைக்கி நாம் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம். எப்போவுமே கேப்டன் கொடுத்ததை வந்து வெளியில் சொல்லக்கூடாது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா மீடியாவுக்கு முன்னாடி கொண்டு போய் அப்போ கூட நான் போகும்போது என்ன சொல்லணும்னா, நான் தனியாக போகக்கூடாது, இப்போ வந்து அங்கே உள்ள அமைச்சர் மாவட்ட செயலாளர் இருந்தாங்கன்னா நான் அவரை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா, என்ன மாவட்டம், நாங்கள் செங்கல்பட்டு, பல்லாவரம், பொலிச்சவலூர் அப்படின்னோடனே, சரி அப்போ நம்ம மாவட்ட செயலர் அனகை முருகேசனை நீங்கள் கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னோடனே, அப்புறம் அங்கேருந்து தலைமைக்கிலேருந்து அவருக்கும் தகவல் சொல்லிட்டாங்க. அப்புறம் நானும் போனோம். அவர் எங்களை வெயிட் பண்ணி ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போய், நாங்கள் ஒரு தப்பு பண்ணுறோம், வீட்டில் கூப்பிட்டு போய் நாங்கள் வந்து ஒரு இதில் அவசரத்தில் என்ன பண்ணிட்டோம்னா, அண்ணன் போண்டாமணி அண்ணன் ஒய்ஃபு கையில் வந்து அதை கொடுத்துட்டோம். அது மீடியா முன்னாடி. அது என்ன எவ்வளவுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அது செக் இருந்தது, அது எவ்வளோ அமௌண்ட் இருந்ததெல்லாம் நமக்கு தெரியாது. அது ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, அது வந்து இப்போ ஃபுல்லாக கடன் அடைச்சிட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு தொகை இருக்கும். அது எவ்வளோலாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அது பின் பண்ணுறாங்க. அது என்ன சொல்ல வரோம்னா, இறக்குறதுக்கு முன்னாடி கூட அவர் உதவி செஞ்சுருக்கிறார். 4 நாள். அதுவும் வந்து என்னென்னா ஒரு நடிகருக்கு செஞ்சுருக்கார். அவர் சார்ந்த தொழிலில் இருந்த, அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அவர் உதவி செஞ்சுருக்கிறாரு. ஆனாலும் அவர் சார்ந்த ஒரு தொழிலில் இருந்த ஒரு நடிகருக்கு அவர் வந்து உதவி செஞ்சுருக்காருங்கும்போது, அது எங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷனை நம்ம வந்து பார்க்க முடியாது. அது நிறைய அவரை பற்றி பேசணும்னா நம்ம அதை சொல்லிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு மேலே சினிமாவில் ஆக்டிவாக இல்லை, பொது மேடைகளுக்கு 8 வருடத்துக்கு மேலே வரவே இல்லை. ஆனால் இப்படி ஒருத்தருக்கு இதுவரை எந்த தலைவருக்குமே இல்லாத அளவுக்கு கூட்டம். நாங்கள்லாம் அந்த இரங்கலுக்கு போகிறது வேறு, ஆனால் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், ஷூட்டிங் இருக்கும். ஆனால் 2 நாள் நீங்கள் அங்கேயே இருந்தீங்க. சமீப காலங்களில் கேப்டன் அவர்கள் பேரை அடிக்கடி சொன்னதும் அவரை பற்றி பேசுனதும் நீங்கள் தான். உங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு செஞ்சுருக்காரு, எதனால் உங்களுக்கு இப்படி ஒரு பற்று அவர் மேலே? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், சினிமாவில் வந்து எனக்கு வந்து முகவரி கொடுத்தது அவர் தான். என்னுடைய முதல் படம் வந்து ரமணா, 2002. அதுக்கு முன்னாடியே நான் வந்து சினிமாவுக்குலாம் வந்துட்டேன். நான் சினிமாவுக்கு வந்து 36 வருஷம் ஆச்சு. நான் கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறமா டிஎஃப்டி டைரக்ஷன் படித்தேன். ஆனால் என்னையை வந்து சினிமாவில் ரெகக்னைஸ் பண்ணி விட்டது வந்து கேப்டன். அந்த ஃபஸ்ட்டு படம் ரமணா. அதுக்கப்புறம் என்னை வந்து பார்த்திங்கன்னா, நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஒரு 237 படம் பண்ணிட்டேன். ஒரு 47 சீரியல் பண்ணிட்டேன். எனக்கு சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஒரு முகவரி கொடுத்தாரு. அதுக்கு காரணம் வந்து அவர் தான். நான் இன்றைக்கி வந்து ஒரு நடிகராக தெரிகிறேன், ஒரு அரசியல்வாதியாக தெரிகிறேன், நான் இன்றைக்கி மெட்ராஸில் சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து கேப்டன் தான். நான் அது வந்து கண்டிப்பாக நன்றி கடன் பட்டிருக்கணும். ஏன்னா அதெல்லாம் இழந்தது உண்மையிலே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஒரு இழப்பு. ஏன்னா அவரெல்லாம் ஒரு முதலமைச்சராக ஆக்கியிருந்தாங்கன்னு வைங்களேன், நான் நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் இந்த தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கோம், தமிழ்நாடு மக்கள் நல்லா இருந்திருப்பாங்க. ஏன்னா நாங்கள் கூட இருந்து பார்க்குறோம், அவருடைய ஒவ்வொரு செய்கையும் எங்களுக்கு தெரியும். அவர் பட்னியாக இருப்பாருங்க, கூட இருக்கிறவங்க சாப்பாடு கொடுங்க பாருங்க. கரண்டி வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா கையை விட்டு அள்ளி இப்படி வைப்பாருங்க. நம்ம பெத்த அம்மா கூட அப்படி செய்ய மாட்டாங்க. கடைசியாவது வடிவேல் அவர்கள் வந்து பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இரங்கல் கூட அவர் இன்ன வரைக்கும் தெரிவிக்கலை. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? சார், அது அவருடைய இஷ்டம் சார்.
அவர் வர்றாரு, அவர் இரங்கல் தெரிவிக்கிறார். அது அவருடைய தனிப்பட்ட பர்சனல் இது, அது அவருடைய விஷயம். ஏன்னா நான் அன்றைக்கி போண்டாமணி அண்ணன் அவருடைய இறப்புக்கு கூட நானும் சுப்ராஜன் எல்லாம் போனோம். அப்போ சுப்ராஜன் கூட ஒரு தவறுதலாக ஒரு பேட்டி கொடுத்தாரு. அவர் யார் சாவுக்கும் வரமாட்டார், அவர் சாவுக்கு யார் வருவான்னு பார்ப்போன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தாரு. அது தப்பு. நான் சுப்ராஜன் வெளியில் வந்தோன்னே சொன்னேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு. அது அவர் வர்றாரு வரல, அவர் இஷ்டம். நல்லதுக்கு போகிறாரு கெட்டதுக்கு போகிறாரு, அது நம்ம வந்து கம்பல் பண்ணக்கூடாது. அது வந்து அவர் இஷ்டம். அதனால் அது அவருடைய தனிப்பட்ட முடிவு. அதில் நம்ம என்ன சொல்கிறதுன்னு இருக்குது. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட முடிவு. விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை சந்திக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு இது வச்சுட்டு இருந்தீங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு சந்திக்க வந்தார், பட் அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கப்படலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அது உண்மையா? அப்படிலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் இல்லைங்க. அதாவது கொஞ்ச நாளாக தான் வந்து தலைவரை வந்து யாருமே வந்து சந்திக்க அனுமதிக்கலை. அது காரணம் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிரும் அப்படிங்கிறது. அது டாக்டரோட பரிந்துரை. கடைசியில் ஒரு வருஷமாகவே அவர் வந்து நிறைய வந்து அந்த லங்ஸ் ப்ராப்ளம் அவருக்கு இருந்துச்சு. அது ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருங்கிறதுனால யாருமே அவங்க சந்திக்க விடலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்க தானே செஞ்சாங்க. ரஜினி சார் 2 தடவை வந்தார். ரஜினி சார் வந்தார், சரத் சார் வந்தார், இன்ஃபேக்ட் சத்யராஜ் சார் மாதம் வந்தார். தியாகன்னு அடிக்கடி வந்து பார்ப்பார். அண்ணன் ராதாரவி அண்ணன் கூட வந்து அது சொன்னார், என்னையெல்லாம் பார்க்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு. ராதாரவி அண்ணன் உள்ளே போனான்னு அவன் இப்போ வந்து பார்க்காதுன்னு சொல்லுவாங்களா? நான் இதை ஒரே ஒரு வந்து கேப்டன் வந்து ஒரு 2016 ஒரு 17 இருக்கும், ஒரு 2017 நினைக்கிறேன். அப்போல்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காரு. நான் அப்போ வந்து ரவி அண்ணன் வந்து என்கிட்ட ஒரு ஷூட்டிங்கில் சொல்கிறாரு, நான் களத்தில் சந்திப்போன்னு ஏதோ ஒரு ஷூட்டிங் நான் அண்ணன் கூட நடித்தேன். சூப்பர் குட் படம். நம்ம கலைஞர் பேரன் அருள்நிதி சாரும் ஜீவா சாரும் நடித்த படம். அப்போ வந்து அண்ணன் சொல்கிறாரு, நான் விஜயை பார்க்கணும் அப்படின்னு. ராதாரவி என்ன சொல்கிறார், அப்போ நான் அப்பாயின்மெண்ட் வேணும் கேட்டு சொல்லுங்கன்னு. நான் போய் கேப்டன்கிட்ட போய் சொன்னேன், கேப்டன் ரவி அண்ணன் வந்து அப்பாயின்மெண்ட்டா? அப்போ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காரு. கோவம் வந்துட்டு அவருக்கு. அவனுக்கு அப்பாயின்மெண்ட்டு, அவன் வந்து பார்க்க மாட்டானோ? அப்போ இவர் போய் பார்க்கணும்ல, தவறுதலாக சொல்லக்கூடாது. கடைசி நேரம் பார்க்க விடலை, அதுக்கு நம்ம ஒத்துக்கிறோம். ஏன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆயிருங்கிறதுனால அவரை வந்து பார்க்க விடலை. விஜய் சார் வந்து அப்ரோச் பண்ணாரா பண்ணலையாங்கிறது நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அப்ரோச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் வெளியில் வந்து அதை வந்து தவறுதலாக சொல்கிறாங்க. வந்து ஏன்னா விஜய் சார்லாம் வந்தால் யாருமே வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ கடைசி ஒரு 8 மாதம் 1 வருஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அது பிகாஸ் ஆஃப் அவருடைய ஹெல்த் கண்டிஷன். அதனால் அவர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. எல்லாரோட இறப்புக்கு அவர் யார் எதுக்கு பண்ணாலும் ஃபார்மலாக போவார், மாலை அணிவிச்சுட்டு வந்துடுவார். ஆனால் விஜயகாந்த் அவர்களோட இந்த மறைவுக்கு அவர் வரும்போது ரொம்பவே உடஞ்சி போய் கண் கலங்கி அந்தளவுக்கு அங்கேயே நின்றுட்டு வேறு இருந்தார் கொஞ்ச நேரத்துக்கு. அவரோட அன்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விஜய் சாரே என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, நான் வந்து பட்டி தொட்டிலாம் தெரியுறதுக்கு காரணம் வந்து கேப்டன், எங்கள் கடனை அடைச்சதுக்கும் காரணம் கேப்டன்லாம் என்கிட்ட பர்சனலாகவே பேசும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு. யாராக இருந்தாலுமே ஒரு ஹியூமன் பீயிங், அது நேச்சர் தானே. ஏன்னா அவர் வந்து கேப்டன் நடித்த படங்களில் சின்ன வயசு கேப்டனாக அவர் நடிச்சிருக்கிறார். ஐ திங்க் வெற்றி தான் அவருடைய ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன், சின்ன வயசு பையனாக நடித்தது. எஸ்எஸ்சி சாரோட 17 படமோ 19 படமோ கேப்டன் வந்து நடிச்சிருக்கிறார். அதில் வந்து சின்ன வயசு கேப்டனாக விஜயகாந்த் சாராக நடித்தது வந்து விஜய் சார். அப்போது வந்து 10 வயசில் 11 வயசில் அவர் நடிக்கும்போது, அப்போ அந்த படங்கள் பார்க்கும்போது அப்போ அவருக்கு அந்த நினைவுகள் இருக்கும்ல. ப்ளஸ் வந்து ஒரு கேப்டன் பிரபாகரன்னு ஒரு மாஸ் படத்தை கொடுத்து, ஏதாவது அதுக்கு முன்னாடி எந்த ஒரு நடிகருடைய 100வது படமும் ஓடினது கிடையாது. பெரிய பெரிய ஜாம்பாவன்கள் எம்ஜிஆர் சார் ஆகட்டும், சிவாஜி சார் ஆகட்டும், ஒளி விளக்கு ஆகட்டும், எம்ஜிஆர் சாரோட சிவாஜி சாரோட நவராத்திரி ஆகட்டும், கமல் சாரோட ராஜபார்வை ஆகட்டும், நம்ம ரஜினி சாரோட ராகவேந்தர் ஆகட்டும், பெரிய 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 ஜாம்பாவனோட 100வது படம்லாம் ஓடலை. பட் கேப்டன் 100வது படம் கேப்டன் பிரபாகரன் சூப்பர் டூப்பர் ஹிட். அது அந்த படத்தில் நடிச்சுட்டு மாஸ் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ, 101வது படம் செந்தூர பாண்டி, எஸ்ஏசி சார் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணார். அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு உதவியை செஞ்சுருக்கிறார். அப்போ வந்து அது விஜய் சாருக்கு அந்த ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சார் நமக்காக உதவி பண்ணவர் அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு வருத்தம் என்னென்னா, அதை வந்து பார்க்கலேன்னு தான்.
அதை நான் கூட வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லும்போது அந்நியார் கூட என்கிட்ட வந்து சத்தம் போட்டாங்க. அது அவங்கள பற்றி பேசாதீங்க, எந்த இன்டர்வியூலையுமே விஜய் சாரை பற்றி பேசாதீங்க, அது அவங்களுக்கா தெரியணும், அவங்களா வரணும், நம்ம அதை வந்து சொல்லி ஒருத்தரை இன்ஜெக்ட் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அந்நியாரே என்னை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவர் வந்தார். உண்மையிலே அந்த நினைவுகள் அவருக்கு வந்திருக்கும். யாராக இருந்தாலுமே எந்த ஒரு மனிதன் ஹியூமன் பீயிங் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவருக்கு வந்திருக்கும். ஒரு குற்ற உணர்வும் வந்திருக்கும். நம்ம இவரை போய் வீட்டில் போய் பார்க்கலையே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வும் அவருக்கு வந்திருக்கும், நிச்சயமாக வந்திருக்கும். ஒரு நல்ல இதயம் உள்ள ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் அது நிச்சயமாக வந்திருக்கும். அது விஜய் சாருக்கு அந்த நேரத்தில் அது வந்திருக்கு. அதனால தான் அவர் குனிஞ்சிக்கிட்டே வந்தார். பார்த்துட்டு திரும்ப போனவர் கூட திரும்ப வந்து நின்று ரொம்ப நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் வந்து வீடியோவில் தான் பார்த்தேன். ஏன்னா அது வரைக்கும் நான் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 10:45 10:40 இருக்கும் அவர் வரும்போது. ஐ திங்க் அந்த டைம் தான் நினைக்கிறேன். நான் இப்போ மேலே ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். நான் ஒரு 15 நிமிஷம் நான் மேலே போனேன். ஒரு கட்சிக்காரங்களாம் இருந்தாங்க. கொஞ்சம் பேசிட்டு கீழே வர்றதுக்குள்ள அப்போ தான் சொன்னாங்க விஜய் சார் வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொன்னாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மீது செருப்பு எரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். அது யார் எரிஞ்சா? இல்லை, ஆக்சுவலாக அந்த அவர் வரும்போது நாங்கள் இல்லை. ஆனால் நான் வந்துட்டு அந்த வீடியோவை வந்துட்டு நேற்று தான் நான் ஆக்சுவலாக பார்த்தேன். நான் அப்போது சிலர் வந்து சத்தம் போட்டாங்கன்னு சொன்னாங்க. அதாவது அந்த அந்த இடத்துல வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை, அனைத்து கட்சிக்காரங்களும் இங்கே வந்தாங்க. அனைத்து திரைப்பட நடிகர்களோட ரசிகர்களும் வந்தாங்க. அதில் வந்து யாரோ விஷமிகள், அது ஏன்னா நிறைய இரவு நேரத்தில் வரும்போது அவங்க தன்னிலை இல்லாமல் தான் நிறைய பேர் வந்தாங்க. அது அந்த 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 விஷமிகள் யார் பண்ணாங்கங்கிறது நிச்சயமாக எங்களுக்கு தெரியாது. அது ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியாது. தாழ்வு மனப்பான்மையெல்லாம் கிடையாது. ஏன்னா விஜய் சார் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம். அவர் வந்ததே எங்களுக்கு வந்து பெரிய விஷயம். அவர் வந்து ஏன்னா அவர் வந்து அந்த இந்த இதில் கேப்டனுடைய இந்த இறுதி இதில் கலந்துக்கிட்டதே எங்களுக்கு வந்து பெரிய விஷயம். அது அவருக்கு விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க, அஜித் அவர்கள் வரலனாலும் கால் பண்ணி இரங்கல் தெரிவித்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம தெளிவுபடுத்திடலாம், அது உண்மையா பொய்யா அப்படின்றது. இல்லை, அது யார் யார் ஃபோன் பண்ணாங்கங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா வந்து நிறைய ஃபோன் கால் வந்தது. ஏன்னா நாங்கள் வந்து அந்த தீவுத்தொடரில் இருக்கும்போது நான் தான் வந்து முக்கியமான விஐபி பொலிட்டிஷியன் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி நான் தான் அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து மைக்கில் வச்சு பேச வச்சேன். அப்போ வந்து நிறைய ஃபோன் முக்கியமான ஆளுங்க ஃபோன் வரும்போது எங்களை வந்து கொஞ்சம் அந்த இதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அந்த பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இங்கேருந்து சிக்னல் கொடுத்துருவாங்க, கொஞ்சம் இது பண்ணிங்க. அப்புறம் அதேமாரி நிறைய நேரம் வந்து எங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டு இருந்தது. அப்போது வந்து நிறைய பேர் அதில் பேசியிருக்காங்க. அது யார் பேசுனாங்கன்னு எங்களுக்கு வந்து அது தெளிவாக தெரியல. அது அவங்க ஃபேமிலிக்குள்ளே தான் தெரியும். ஆனால் 1-2 பேர் பேசுனதை மட்டும் சொன்னாங்க. திரு ராகுல் காந்தி பேசுனதெல்லாம் அதெல்லாம் சொன்னாங்க. மற்றபடி யார் யார் பேசுனாங்கங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்த ஒரு செய்தி, அஜித் சார் வந்து நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த மாதிரி வீட்டுக்கும் வர்றாராம், தலைவரோட நினைவிடத்துக்கும் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இன்னைக்கு காலையில் நான் இங்கே வரும்போது ஒருத்தர் எனக்கு ஃபோனில் பேசினார். அவர் ஒரு சினிமா சார்ந்த நண்பர். அவர் இந்த மாதிரி அஜித் சார் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு, இன்றைக்கி வர்றாரு, அநேகமாக நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். அது வந்து உண்மையான தகவலா அப்படிங்கிறது தெரியலை. பட் எனக்கு வந்து காது வழி வந்த தகவல் அது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றிண்ணே. நன்றி பிரபாகர். சினி உலகம் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி+ ஹாட்ஸ்டாரில்.